கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நான் ஒரு எலக்ட்ரிக் வேலைக்காக இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஃபால்ட்டுக்காக போயிருந்தேன். அங்கே நடந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன் கேளுங்க. அந்த வீட்டில் இருந்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் ப்ளம்பிங் வேலை பார்ப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க. உங்ககிட்ட வந்து ஃபுல்லாலாம் தெரியாதுங்க, ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுங்க ப்ளம்பிங் வேலைன்னு சொன்னேன். பாத்ரூமில் ஒரு குழாயில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக நல்லா தான் தண்ணி வந்து 2 நாள் முன்னாடிலாம் இப்போ பார்த்து திடீர்னு 2 நாளாக தண்ணி சொட்டுது, தண்ணியே வரமாட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. வாஷ் பேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தண்ணி வரும் சார், தண்ணியே வரவே மாட்டேங்குது அப்படின்னாங்க. தண்ணி வரலன்னு சொல்கிற குழா ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக டஸ்ட்டாக அடிச்சிருந்தது. அந்த டஸ்ட்டை எடுத்துகிட்டு போட்டால் தண்ணி நல்லா வந்தது. வாஷ் பேஷனில் இருக்க ஃபில்டர் கட்டி பார்த்தா ஃபில்டரே ஃபுல்லாக அடப்பு ஒரு டஸ்ட்டாக இருந்தது. அதுவும் எடுத்து சரி பண்ணி போட்டேன். சார் கிச்சன்லேயும் தண்ணி வரலன்னு சொன்னாங்க. சரி அங்கேயும் போய் பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி ஃபால்ட்டு தான், எல்லாம் டஸ்ட் எல்லாம் இருந்தது. எடுத்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், டேங்க் க்ளீன் பண்ணிங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார் 2 நாள் முன்னாடி பண்ணுன்னு சொன்னாங்க. வீட்டில் டேங்க் க்ளீன் பண்ணும்போது தண்ணி இறங்குற வால்வு எல்லாம் மூடிடுங்க எப்போவுமே. வால்வு ஓப்பனாக வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து எல்லாம் குழல்லாம் அடைச்சிக்கும். நீங்கள் வால்வை மூடி வச்சு டேங்க் க்ளீன் பண்ணால் கூட திரும்பி ஓப்பன் பண்ணோன்னா ஃபில்டர்லாம் கட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ண ஆள் நீங்கள் விடும்போது எல்லாம் பாருங்கள், வால்வு க்ளோஸ் பண்ணி தான் டேங்க் க்ளீன் பண்ணுறாங்களான்றதை பாருங்கள். பார்க்காத பட்சத்தை உங்களுக்கு தான் செலவு வரும்.